அவ்வளோ பெரிய டிகிரி முடிக்கிறோம், பிஹெச்டி முடிக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு படிக்கிறோம், ஏஐ டெக்னாலஜி படிக்கிறோம். ஜனாசா தொழுகைக்கு அப்போ சட்ட முறை சொல்லி கொடுக்காட்டி திடுமாறும். இமாம் வந்து முன்னுக்கு சொல்லணும். எத்தனை மைய தொழுதுருப்போம். சொல்லுவார் ஜனாசா தொழுகை எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சஃபுகளை செஞ்சு கேட்கவங்களுக்கு நில்லுங்க, 4 தக்பீர். முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா. அப்பதான் கேட்காங்க டிகிரி முடிச்சவர் கேட்டுக்கிறீங்க. ரெண்டாவதுல ஸலவாத், மூணாவதுல மையத்துக்கு துவா. துவா துவா தான் நிறைய பேருக்கு தமிழால தான் பாப்பாக்கு துவா இல்லை, பாடம் இல்லை. பாப்பாக்கு ஓதுறதுக்கு பிள்ளைக்கு பாடம், காக்காக்கு ஓதுறதுக்கு தம்பிக்கு பாடம், மகனுக்கு ஓதுறதுக்கு பாப்பாக்கு பாடம் இல்லை. பாடம் இல்லை, என்னமோ அல்லாஹ் மக்ஃபிர்லஹு மட்டும் நினைப்பு வச்சுக்கிறது. நாலாவதுல சலாம். ஓகே, இப்போ ஞாபகம் வந்துட்டு டிகிரி முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க, மார்க்கத்தில் 0, உலகத்தில் ஹீரோ. இந்த நிலை வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சாங்களே. இந்த நிலையை உருவாக்குறான் அவன். யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த நிலையை உருவாக்குறான். இந்த இளைஞர்களை என்னையாலும் பண்ணு, மார்க்கத்தை மட்டும் படிச்சுக்காது. இப்ப என்ன நிலைமை? எல்லாருக்கிட்டையும் போனை கையில கொடுத்தாச்சு. குர்ஆனை கீழே வை, குர்ஆனை கீழே வை என்ற வெப்பமா நாம செருப்பால் அடிப்போம். போ குர்ஆனை கீழே வை என்று சொல்ல மாட்டேனா. போனை கையில தந்தா நீயா குர்ஆனை கீழே வைப்ப? குர்ஆன் எடுத்து எத்தனை நாள்? திக்ர் செஞ்சு எத்தனை நாள்? ஒரு ஹதீஸ் வாய்ச்சி எத்தனை நாள்? கூட்டுதுவா இல்லை தான். சலாம் கொடுத்து போட்டு ஒலிம்பிக்கு போறோமே தவிர தேவையானதை கேட்குற மாதிரி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கூட போனை பிடிச்சாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கூட ஒன் பண்ணியாச்சு. ஜும்மாவில் இருக்கும் ஒருத்தன் லைக் போட்டு நிற்கும், நாம மிம்பர்ல இருக்கோம், கீழே இருக்கான் அவன். அதுக்குள்ள அந்த அதுக்கு கொமாண்ட் எழுதுறான், போல் பயான், அதுக்குள்ள கொமாண்ட் எழுதுறான். போன் நேரும் பாத்ரூம் சத்தம் போன். இப்ப என்ன செய்து மார்க்கத்தை படிக்காத. இதுல நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் இருக்குது. இதை பற்றி அதை பற்றி எப்படி ஒரு போட்டோவை எடுத்து கைக்கு மாத்துறது, ஒரு வீடியோ எடுத்து எப்படி எடிட் பண்றது, எப்படி ஒரு டிசைனை நீ உருவாக்குறது, பூக்களால் ஒரு ஆளை எப்படி உருவாக்குறது, மிருகத்தால எப்படி ஒரு முகத்தை கொண்டு வர்றது, இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து வேற ஒரு எடிட்டிங் எல்லாம் கொண்டு வந்து இப்போ நம்ம கடும் பிசி, எல்லாரும் கடும் பிசி, எல்லாரும் நல்ல படிப்பு, எல்லாரும் நல்ல டெக்னாலஜி, ஆனா மார்க்கம் 0, பிசி. இப்போ என்ன அவனுடைய பிளான் என்ன? இந்த இளைஞர் சமுதாயம் இஸ்லாத்தில் ஊறினா இந்த இஸ்லாம் வளரும், இளைஞர்களை பிடிச்சி வைக்கணும். வயசானவர்கள்கிட்ட போனை கொடுக்கணும், உங்கள்கிட்ட போன் வழங்கிட்டா. கொரோனா எல்லாம் உருவாக்கப்பட்டுதான், கொரோனா எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. உண்மையிலேயே ஆபத்தானது கொரோனா. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு கொடுத்த அறிக்கைப்படி, நான் பப்ளிக்கா தான் பேசுறேன், இலங்கையின் சுகாதார அமைச்சினுடைய அறிக்கையின் படி புகைத்தலால் ஒரு நாளைக்கு 75 பேர் சாவுறாங்க. எனக்கு இன்னும் பேப்பர் கட்டிங் இருக்குது. ஒரு நாளைக்கு 75 பேர் சாதாரணமாக சாவுறாங்க. இப்ப 15 வருஷத்துக்கு முந்தின கதையை சொல்றேன். இப்ப அதை விட கூட. இப்ப மற்ற போதையோட சேர்த்தா ஒரு நாளைக்கு 200 பேர் காலி. போதையிலையும் புகைத்தலாலே, வீடு சிகரெட்டால மட்டும் சொல்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு 100 பேர். அப்பய கணக்கு 15 வருஷத்துக்கு முன்ன 75. எனக்கு இன்னும் பேப்பர் கட்டிங் இருக்கு. இப்ப சரி 75 வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 75 சிகரெட்டால போகுது. ஒரு நாளைக்கு 75 கொரோனாவில் போயிச்சாங்க. இல்ல இல்ல, ஒட்டு மொத்தமா கொரோனாவில் போனதே கொஞ்சம் தானே. கொரோனா மையத்தை நம்ம கணக்கெடுத்ததே ஆராய்ச்சி வச்சேன் தானே. அதுல அம்பட்டும் கொரோனா இல்லையே, பிசிஆர்ல பாசிட்டிவே தவிர கொரோனா இல்லை. அதே நம்ம கொரோனா எடுத்தாலும் 2 வருஷத்துக்கு அவ்வளவுதானே. இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 25,000 பேர் ஒரு வருஷத்துக்கு காலி. 25,000 பேர் போகுது. அப்ப 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் புகைத்தலால சிகரெட்டால காலி. எதுக்கு படம் ஒதுக்கி, எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து, எதுக்கு மக்களை பாதுகாத்து, எதுக்கு மாஸ்க் கட்டி, எத்தனை வீடி கம்பெனியை இழுத்து மூடி, எத்தனை சிகரெட் கம்பெனி இழுத்து மூடி, வீடு வித்த சிகரெட் வித்த கடைக்கு ரெட் நோட் ஒட்டி ஒட்டி இது பெரிய கொரோனா கடை சொல்லி போட்டு தடுத்து மக்களை பாதுகாக்கிற அக்கறை இருக்க வேணுமா இல்லையா? இல்லையே, அதெல்லாம் செய்யற மாதிரி இல்லை. இது ஒரு மாஃபியா.
நடந்ததுதான் நடந்துச்சு. பிள்ளைகள கையில் ஃபோன் வந்துட்டு ஸ்கூலை மூடி போட்டு ஃபோனை கையில் கொடுத்தாங்க. இதுக்கு ஸ்கூலை திறந்து கொரோனா பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைலாம் செத்துரிக்கும். இந்த ஃபோனை கையில் கொடுத்ததால நிறைய பேரண்ட்ஸும் செத்துட்டாங்க. நிறைய பிள்ளைகளை கற்ப காணல்ல தேடுறாங்க, ஒழுக்கத்தை காணல்ல ஓடுறாங்க. பிள்ளைகள் இல்லை, வெறும் ரோபோக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. தகப்பனுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடந்த அந்த பிள்ளைகளை காணல. பாப்பாக்கு மரியாதை கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் போன தர பொறையா இல்லையான்னு கேட்கான் பாப்பா கிட்ட. கொரோனா வந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு, பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், போன கொடுத்தோம். படிச்சு கூட அந்த பிள்ளைகளுக்கு ஏறல. ஒழுக்கத்தை சேர்த்து படிச்சுக்கோ. ஒழுக்கம் வித் படிப்பு. இப்பதான் நாம ஆரம்பத்தில் படிச்சது. ஸ்கூல் என்னத்தை படிச்சு கொடுக்கும்? ஒழுக்கத்தோடு சேர்த்து கல்வி. அதான ஸ்கூல். இப்ப ஒழுக்கம் எல்லாம் கிடையாது, ஒன்லி கல்வி. அந்த கல்வி எப்படி சேர்றதோல கையப்படுன்னு இங்கால சீனி போட வந்தாக்குமா அந்த கேட்காங்க. சேருக்கு கொடுக்குற மரியாதை. நாங்கள்லாம் சின்ன வயசுல படிச்சு தர சேரை கண்டா சாரத்தை சரியாக்கி கலிசனை சரியாக்கி சேட்டை சரியாக்கி என்ன சேரன்னு பயந்து ஒரு மரியாதை. ஒரு வயசுக்கு மூத்தாள் வந்தா அப்படியே எழுந்து நின்று அப்படியே பெரியப்பாண்டா ஒரு பயம், பாப்பா அப்படியே அப்படியே எழுந்து இருந்துவோம். இப்ப காலுக்கு மேல கால ஹாய் ஹாய் பிக் டாட் பெரியப்பான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கான். பெரியம்மாக்கு மேக்சிமம், சின்னம்மாக்கு மினிமம், உம்மாக்கு மம் வச்சிருக்கான். பேர் வச்சிருக்கான். பேர் வச்சுக்கிட்டு நடக்குது. அப்ப மரியாதையை காணல், ஒழுக்கத்தை காணல். அப்பெல்லாம் பாப்பா ஸ்கூல்ல சேர்க்கிற எப்படி தெரியுமா? நரிக்கின்ற பிள்ளை கண்ணை மூக்கை தவிர மற்ற இடம் எல்லாம் விழுத்து வாங்கி படிப்பிச்சு கொடுங்க அசரத்தன் தான் கொடுக்குற. சார் அடிங்க சார், கண்ணை மூக்கை விட்டு போட்டு மற்ற இடம் அடிங்க சார். இப்ப எப்படி பிள்ளைல சேர்க்கிற நம்ம ஜெனரேஷன்? இன்னைக்கு பிள்ளை தொட்டா தெரியுதானே 119 ஓ மைண்டு அப்படின்னு போனா சார் விரம்ப தூக்கி போட்டுருவார், படிச்சு கொடுக்கணும். அப்ப என்ன பிள்ளை வளர்க்குற? ஒழுக்கத்தை காணல், போன் கையில். இளைஞர் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக உருவாக்க முடியல. பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லை, டைமத்தை பத்தி தெரியல, ஜம்மு கசரை பத்தி தெரியல, உணவு செய்கிற சட்டங்கள் தெரியல, பிரயாண தொழுகையை பற்றி தெரியல. அப்ப மார்க்கம் இல்லை. இதுல இஸ்லாம் என்ன தீர்ப்பு சொல்லுதுங்கிறது தெரியல. இதுல என்ன சட்டம், இது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. மார்க்கம் என்ன சொல்லுது தெரியல. ஆனா மார்க்கத்துக்கு எதிரானவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் தெரியுது. சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த மக்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை என்ன செய்யறான்னு சொன்னா அவன் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரான். அவன் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரான். அதுக்கு அவன் வச்ச பெயரு, இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குளோபல் வில்லேஜ் என்ற ஒரு பேரை கொண்டு, கொமன் நேம். உலகம் ஒரு குளோபல் வில்லேஜ், குக்கிராமம்.